உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாசி 14/2/2024 புதன்கிழமை பஞ்சமி திதியோடு அமைந்திருக்கக்கூடிய வசந்த பஞ்சமிக்காக கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் அம்பாளை வழிபாடு செய்வது என்பது ஒரு பாரம்பரியமான பழக்கமாக நார்த் இந்தியாவில் இருக்கின்றது. அங்கு இன்றைக்கு நாம் எப்படி நவராத்திரி சந்தர்ப்பத்தில் சரஸ்வதி பூஜையை கொண்டாடுகின்றோமோ அதை போல இன்றைக்கு வசந்த பஞ்சமி என்று சரஸ்வதியை கொண்டாடுகின்றார்கள். நாம் இன்றைய தினம் கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதியாகவே பாவித்து அன்னை புவனேஸ்வரியை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயத்தை தான் இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த புவனேஸ்வரி அம்மனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால், கல்வி கடவுள் சரஸ்வதி என்றே அப்படி கொண்டாடுகின்றார்கள். இதற்கு மூல காரணமாக அமைந்தவர் யார் என்று சொன்னால், இந்த ஆலயத்தில் சண்டி ஹோமம் போன்ற வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய அவதூத சந்நியாசி என்று அப்படியே சொல்லக்கூடிய அற்புதமான மகானாக இருக்கக்கூடிய பக்தர். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தினசரி சண்டி ஹோமம், இதான் ஆச்சரியமான விஷயம். அதற்கு என்ன காரணம் என்பதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதற்கு முன்பாக அன்னை மாதா புவனேஸ்வரியை பற்றி இப்பொழுது நாம் சிந்திப்போம். புவனேஸ்வரி அம்பாள் இந்த உலகத்திற்கெல்லாம் புவனங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவள் என்ற கருத்தின் அடிப்படையில் புவனேஸ்வரி என்று அழைக்கப்படுகின்றாள். இந்த உலகத்தை அம்பாள் படைத்தாள். அவளே இந்த உலகத்திற்கு அழிவையும் ஏற்படுத்துகின்றாள், புதிதாக படைக்க வேண்டும் என்பதற்காக என்று இந்த அம்பாளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அபிராமி பட்டர் ரொம்ப அழகாக குறிப்பிடுகின்றார். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரைகண்டனுக்கு மூத்தவளே, மூவா முகுந்தற்கு இளையவளே, உன்னை நான் என்றும் மறவாமல் அப்படியே தவம் செய்து கொண்டிருப்பேன் என்று அப்படி குறிப்பிடுகின்றார். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு சுவாரஸ்யமானது இருக்கின்றது, ஒரு அற்புதமான நயம் இருக்கின்றது. அம்பாளை பற்றிய ஒரு தத்துவம், ஒரு ரகசியம் எல்லாம் அம்பாள் என்ற அற்புத விளக்கம் அமைந்திருக்கின்றது. அது என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் புவனேஸ்வரி அம்பாளை தரிசிப்போம் வாருங்கள். நம்முடைய சென்னைக்கு அருகிலேயே மறைமலை நகரில் அருள்வாளித்து வரக்கூடிய புவனேஸ்வரி அம்பாளை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அம்பாளுடைய பெருமையை நாம் சென்ற பகுதியில் சிந்திக்க தொடங்கினோம். எல்லாம் அம்பாளாகவே விளங்குகின்றாள் என்று. அதாவது இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்தொழிலையும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் என்று அந்த அம்பாளை அப்படி வர்ணிக்கின்ற நேரத்தில் பூத்தவளே, போதனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே என்று அப்படி குறிப்பிட்டு வந்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் அபிராமி பட்டர் எப்படி குறிப்பிடுகின்றார்? கரைகண்டனுக்கு மூத்தவளை என்று குறிப்பிட்டார். கரைகண்டன் என்று சொன்னால், அதாவது ஆலகால விஷத்தை அப்படி அருந்தி தன்னுடைய கழுத்தில் நீல நிறமானது ஏற்பட்டு நீலகண்டன் என்று அதைத்தான் கரைகண்டன் என்று குறிப்பிட்டார். அந்த கரைகண்டனுக்கு மூத்தவளைன்னு குறிப்பிட்டு விட்டார். அதாவது சிவபெருமானுக்கு மூத்தவள் என்று. சிவபெருமானுக்கு மூத்தவள் என்று எப்படி சொல்லலாம்? சிவபெருமானுக்கு பத்தினி அல்லவா, மனைவி அல்லவா அன்னை பராசக்தி? அப்படி இருக்கிறப்ப வரலாறு தெரியாமல் அபிராமி பட்டர் சொல்லிவிட்டாரா? அல்ல, ஒரு தத்துவம் உள்ளே அடங்கி இருக்கின்றது. மூவா முகுந்தருக்கு இளையவளை என்று குறிப்பிட்டார். ரொம்ப கரெக்டு. அதாவது நாராயணனுக்கு தங்கை, சரியாக வரலாறு புரியுது. ஆனால் வரலாறு தெரியாமலா? அதாவது சிவனுக்கு மூத்தவள் என்று குறிப்பிட்டார் என்று அல்ல, மூவா முகுந்தருக்கு இளையவள். அதாவது நாராயணனுக்கு காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவிற்கு, திருமாலுக்கு தங்கை என்று மூவா முகுந்தருக்கு இளையவள் என்று குறிப்பிட்டார். அடுத்ததா, அடித்தலுக்கு முன்பாகவும் ஒரு சக்தி செயல்பட வேண்டும் அல்லவா? ஆகையினால் கரைகண்டனுக்கு மூத்தவளே, அதாவது அழிப்பதற்கு முன்பாகவும் ஒரு சக்தி தேவை என்ற அற்புதமான தத்துவத்தை விளக்குகின்ற வகையிலே தான் அபிராமி பட்டர் கரைகண்டனுக்கும் மூத்தவளை என்று குறிப்பிட்டார். அந்த அம்பாள் தான் இந்த புவனேஸ்வரி அம்மனாக இந்த மறைமலை நகரில் அருள்பாலித்து வருகின்றாள். வாருங்கள், புவனேஸ்வரி அம்மனை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து உங்களுக்காக இந்த பதிவு. அதாவது மறைமலை நகர், சென்னையிலிருந்து செங்கல்பட்டு போகக்கூடிய வழியில் தான் இந்த மறைமலை நகர் இருக்குது. பவானி நகர் என்ற இடத்துல தான் இந்த சேத்திரம் அமர்ந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல கால் எடுத்து வைத்தாலே மாற்றம். எதனால் அப்படின்னா, குருவருளும் உண்டு, திருவருளும் உண்டு இவ்வாலயத்தில்.
குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவருள் இருந்தால் மட்டும்தான் திருவருள் என்னக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணம். இவ்வாலயத்துல பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி பஞ்சநாத தத்துவத்தின் அடிப்படையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. இதற்கு முக்கிய மூலக்கூறு சாந்தானந்தர். அதாவது இந்த சாந்தானந்தர் என்றவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவர் அவதூத சுவாமிகள். இவருடைய குருன்னு சொல்லும் போது சிவம் பிரகாஷர் ஜர்ஜி சுவாமிகள், இவங்க 2 பேரும். இது தத்த பரம்பரையை சார்ந்தவங்க. அவதூத பரம்பரையை சார்ந்த இவர்களுடைய வழி என்னக்கூடியது ஒரு அற்புதமான வழி காட்டுதல் சொல்ல முடியும். இன்னைக்கு யாகங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய காரணமாக இருந்தவர் சாந்தானந்தர். பிரணவானந்தர் என்ன அப்படின்னா சண்டியின் சக்கரவர்த்தி. ஏன்னா பல 1000 சண்டி யாகங்களை உலகம் முழுக்க செய்தவர். அதாவது அகிலம் முழுக்க அவருடைய காலடி படாத தடமே கிடையாது, அவர் உருவாக்காத இடமே கிடையாதுன்னு சொல்லலாம். நிறைய கோவில்களை எடுத்து அது புனரமைத்து அந்த இடத்தில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் அனுகூலத்தையும் மக்களுக்கு பெற்று தந்த அற்புதமான மகன் பிரணவானந்தர். ஓம் நமோ சண்டிகாயை. புவனேஸ்வரி கஷேத்திரம் மறைமலை நகர்ல இருக்கு. நம்ம ஆலயம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒவ்வொரு விஷயமும் அற்புதம், அதிசயம். வாழ்க்கையில ஒரு வாட்டி இந்த ஆலயத்துல, இந்த கஷேத்திரத்துல நம்ம பாதம் பதிக்கணும்னா அவ விரும்பினாதான் நம்ம வர முடியும். அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. குரு அருளும் உண்டு, திருவருளும் உண்டு. இந்த ஆலயத்துல நம்ம காலடி வைக்கும் பொழுதே நமக்கு ஏற்பட்டுள்ள எப்பேற்பட்ட துன்ப துயரங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த கஷேத்திரத்திலிருந்து அம்பாள் உங்களோட இல்லத்துக்கு தேடி வரப்போறா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆலயத்துல அது நடந்துகிட்டே இருக்கு. எங்க குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட குரு வந்து பாத்தீங்கன்னா சாந்தானந்த சுவாமிகள். அந்த சாந்தானந்த சுவாமிகள் வந்து வாழுங்காலத்துல எப்படி பண்ணாரோ அந்த வழியில எங்க குரு காளி மாதாஜி அம்மாவும் ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளும் ஒன்றிணைந்து அம்பாளின் உத்தரவின் பேர்ல ஒவ்வொரு இல்லத்துக்குமே புவனேஸ்வரி, சதாட்சி, புவனேஸ்வரி, மாதங்கி, வாராகி, வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி திருமகள், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துன்ப துயரங்களை போக்கக்கூடிய படை தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாராகி வருவா. அது மட்டும் கிடையாது, இந்த புவனேஸ்வரி வர இடத்துல கலசம் ஆவாகனம் பண்ணி அந்த கலச ஜலத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி, மாதங்கி, அதுக்கப்புறம் வாராகி, அதுக்கப்புறம் நவ ஆபரண பூஜை பண்றோம். கட்கமால அர்ச்சனை பண்ணி உங்க இல்லத்துல அம்பால வந்து நிலையான தன்மையில வச்சுட்டு வருவோம். அது மட்டும் கிடையாது, இந்த கஷேத்திரத்துல நித்தமும் சண்டி யாகம் நடக்குது. 700 ஸ்லோகம், 13 அத்தியாயம். இந்த 700 ஸ்லோகத்தை நம்ம சொல்றதுக்கு, ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னாலும் பல யுகங்கள் இந்த நாவு புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அந்த ஒரு ஸ்லோகம் நம்ம வாயில வரும். ஒரு கடவுளோட பேரை சொல்றதுக்காக கூட பாக்கியம் வேணும். அதனாலதான் அந்த காலத்துல நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் கந்தா, களம்பா அப்படின்னு யாருக்காவது ஒரு பேரை வச்சு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு எண்ணில் அடங்காத வியாதிகள் இருக்கு. அந்த வியாதிகளை போக்குறதுக்காக, உலக நன்மைக்காக இங்க எந்த ஒரு பிரதிபலிப்பும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நித்தமும் சண்டி யாகம் நடக்குது. சாயங்காலம் 5 மணிலிருந்து 7 மணி எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மறைமலை நகர் புவனேஸ்வரி அம்மன் ஆலய தரிசனம் தொடரும். நாம் இன்றைய தினம் மறைமலை நகரில் அருள்பாலித்து வரக்கூடிய புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சுதை வடிவத்தில், அதாவது ஜேஷ்டா தேவி வழிபாடு என்பது சங்க காலத்தில் எல்லாம் பிரபல்யமாக இருந்தது. அந்த ஜேஷ்டா தேவிக்கும் இங்கு சுதை வடிவத்தில் வழிபாடானது நடைபெறுகின்றது. அதற்கடுத்ததாக ஆயுர் தேவி, அதாவது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடியவள், ஆயுளை விருத்தி செய்யக்கூடியவள் அந்த ஆயுர் தேவி. அந்த ஆயுர் தேவிக்கும் சுதை வடிவத்தில் இங்கு வழிபாடானது நடைபெறுகின்றது. அதற்கு அடுத்ததாக அன்பர்களே, இங்கு சதாட்சி என்று, சதம் என்று சொன்னால் 100, அதாவது 100 கண்களை உடையவள், எல்லா பக்கங்களிலும் தன்னுடைய கண்களால் பார்த்து அருள் பாலிக்கக்கூடியவள் என்று சதாட்சி என்று அம்பாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு, ஒரு பெயர் உண்டு. அந்த சதாட்சி அம்பாளும் சுதை வடிவத்தில் இங்கு அருள் பாலித்து வருகின்றார். அதாவது சுதை வடிவத்தில் என்று சொன்னால் சுண்ணாம்பு கலவையினால் செய்யப்பட்ட விக்கிரகம். அன்பர்களே, இந்த மறைமலை நகர் புவனேஸ்வரி ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய பக்தி அனுபவங்களை இப்பொழுது நாம் கேட்போம். நம்ம புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அம்பாலை நம்ம பார்க்க போகிறோம். வழக்கத்தில் மறைக்கப்பட்ட ஆயுர் தேவி.
நம்ம மந்திரத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஆயுர் தேகி, தனந்தேகி, வித்யாந்தேகி, சமஸ்த மகிமாந்தேகி, தேகிமே பரமேஸ்வரி. அதில் வர அந்த ஆயுள் தேவி அம்பாள்ன்றவங்க இவங்க தான். அம்பாள் வந்து வழக்கத்தில் எங்கேயுமே இல்லாத மாதிரி கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகளை தாங்கின்னு இருப்பா. ஆயுள் ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடியவ, ரோகத்தை தீர்க்கக்கூடியவ. நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளா இருந்தாலும், என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும், ஒரு சனம் அவ நம்ம கண்ணை திறந்து நம்மளை பார்த்துட்டா அந்த பிரச்சனை அந்த சனத்துல நம்ம கிட்ட இருந்து விலகிடும். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடியவ. ஏன் இந்த விசேஷம் அப்படின்னா, எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பா அவளுக்கு பாத்தீங்கன்னா 9 கரங்கள், 9 கரங்கள 8 கரங்கள ரிஷிகளை தாங்கின்னு இருப்பா. அம்பாளோட வாகனம் அன்னப்பறவை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கரத்துல வந்து அமிர்த கலசத்தை வச்சுட்டு இருக்கா. அம்பாளுக்கு இங்க பாத்தீங்கன்னா தைலாபிஷேகம் பண்ணுவோம். அது அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழியை அர்ச்சனை பண்ணி ஐஸ்வர்யத்துக்காக கொடுக்குறோம். இது எதுக்காகனா பித்ரு தோஷத்துக்கும் அந்த விஷயங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் அம்பாள் இது பண்றா. வழக்கத்தில் மறைக்கப்பட்ட ஒரு அம்பாள், அதி அற்புதமான ஒரு அம்பாளா இருக்கா. அம்பாள் கிட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த சனத்துல அதை நிறைவேற்றி நமக்கு கொடுப்பா. எல்லா விஷயத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு அம்பாளுக்கு இருக்கா. புவனேஸ்வரி ஆலயத்துலேருந்து பேசுகிறேன், மறைமலை நகர். இந்த ஆலயத்துக்கு நான் வரும்போது எனக்கு குழந்தையே இல்லை. 6 மாதம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தை இல்லைன்னு. எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமாக இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே எனக்கு அபிஷேகம், அம்பாள் மூலியமாக அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. என் கையால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு மாதம் தொப்புள் பகுதியில் வைக்க சொன்னாங்க. நானும் என் கணவரும் ஒரு நாள் தவறாமல் 1 மாதம் வச்சோம். அடுத்த மாதத்துலேயே எனக்கு குழந்தை இருந்துச்சு. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சவங்களும் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணேன், இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தருவாங்கன்னு, அம்பாள் கண்டிப்பாக தருவாங்கன்னு நான் இது பண்ணேன். அவங்களும் வந்தாங்க. 2 மாதத்துலேயே அவங்களுக்கு குழந்தை நின்றுச்சு. ட்வின்ஸ், அதுவும் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த ஆலயத்துக்கு ரொம்ப நன்றி செலுத்திட்டு போனான். நீங்களும் இந்த ஆலயத்துக்கு பயனடைஞ்சிட்டு போங்க. நான் இப்போ எங்கேருந்து பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மறைமலை நகரில் அமைஞ்சிருக்க புவனேஸ்வரி ஆலயத்துலேருந்து தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான மனக்குழப்பமோ இல்லை ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த ஆலயத்தில் ஒரு நிமிஷம் அமர்ந்துட்டு நான் யோசித்து ஒரு முடிவு எடுத்தேன்னா அது எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, சுகர் வியாதியால் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு காலே எடுக்கக்கூடிய நிலைமைக்கு பிரச்சனைகள் இருந்தது. நான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு இந்த அம்பாளுக்கு தைல அபிஷேகம் பண்ண சொன்னேன். அதில் பண்ணி அந்த தைலத்தை அவங்க டெய்லி காலில் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனால நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிச்சயமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, உங்களுக்கு சில விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுக்குலாம் அதை நம்பவும் முடியல. திருப்பியும் இந்த ஆலயத்துக்கு இதை நாங்கள் இங்கே தெரிவிச்சுட்டு திருப்பியும் அந்த பூஜை முறைகள்லாம் பண்ணிட்டு வந்திருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா கண்கூட தெரிஞ்சுது. அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்வமாக குணமடைஞ்சாரு. அது என் கண்ணால பார்த்தேன், நானே சாட்சி தான் அதுக்கு. அது மட்டும் இல்ல, சதாட்சி அம்பாளோட அலங்காரமே நான் அணிஞ்சிட்டு இருக்கேன். இந்த சங்கு வளையல் தான், அந்த சங்கு வளையல் தான் நானும் அணிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கல்யாண பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள் யாரா இருந்தாலும் இந்த வளையலை அணிஞ்சிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு தன்மை குடிக்கக்கூடியது. நீங்கள் தொட்டு கொடுக்கிற காரியங்கள் துளங்கும். கல்யாணம் ஆன திருமணம் ஆன பெண்கள் அணிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா சுமங்கலிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் மறைமலை நகரில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் இந்த அம்பாளை எப்படி அழைக்கின்றார்கள் என்று சொன்னால், கல்வி கடவுளாகவே கல்வி புவனேஸ்வரி என்றே கொண்டாடுகின்றார்கள். அதாவது இன்றைக்கு வசந்த பஞ்சமியாக இருக்கக்கூடிய இந்த நாளில் முடிந்தது என்று சொன்னால், நாம் இந்த மறைமலை நகரில் அருள்பாலித்து வரக்கூடிய புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வரலாம். அப்படி சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு நாளில் அவர்களுக்கு வசதிப்பட்ட நாளிலே சென்று இந்த புவனேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்து வரலாம். இந்த புவனேஸ்வரி அம்மனை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கவலைகள் அனைத்தும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்துகின்றாள் என்று இந்த பக்தர்கள் அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. ஆகையினால் வாழ்வில் ஏற்றத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் தரக்கூடிய அற்புத அம்பிகையாக இருக்கக்கூடிய மறைமலை நகர் புவனேஸ்வரி அம்மனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.